ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் இமெயில்ஸ். ஏதோ ஒரு வெப்சைட்டோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் இமெயில் தேவை. லெட்ஸே அட்மின் அட் ஹோசூர் டிசைன்ஸ் டாட் இன். இப்போ உங்களோட வெப்சைட் ஏதோ ஒன்று இருக்குது. லெட்ஸே ஹோசூர் டிசைன்ஸ் டாட் இன் அப்படின்றது எங்களோட வெப்சைட். இதில் வந்துட்டு காண்டாக்ட் அட் ஹோசூர் டிசைன்ஸ் டாட் இன், அட்மின் அட் ஹோசூர் டிசைன்ஸ் டாட் இன் அப்படின்ற இமெயில் தேவை. கூகுள் ஒர்க் ஸ்பேஸோ இல்லை வேறு ஏதோ வாங்க போனீங்க அப்படின்னா இட் வில் பி ஆஃப் பெய்டு. அவுட்லுக்கோ இல்லை எது வாங்க போனீங்கனாலும். ஸோ ஜோஹோ என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ப்ரொவைடிங் 5 இமெயில் ஐடிஸ் ஃபார் ஃப்ரீ, விச் இஸ் பிஸ்னஸ் இமெயில். ஸோ அப்படி நம்ம இமெயிலை வந்து கான்ஃபிகர் பண்ணி செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹொசூர் டிசைன்ஸ் அப்படின்றது என்னோட டொமைன் சொன்னபடி. நான் இதில் வந்துட்டு பேசிக்காக ஜஸ்ட் ஒரு index.html பேஜ் மட்டும் போட்டு வெப்சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் எங்களோட வெப்சைட் வந்து இப்போ தான் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். அண்ட் மீன் வயல் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சி பேனல் ஆக்சஸ் இல்லைனா வந்து ஷெல் ஆக்சஸ் இல்லைனா ப்ளஸ்க் அப்படின்னு நிறைய இருக்குது. ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது ஹோஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாகின் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ லாகின்ல பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட வெப்சைட்டை வந்து மேப் பண்ணணும். மேப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்டே வந்து நேவிகேட் ஆகும். இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் செக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோ ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ டிசைன்ஸ் டாட் இன் அப்படின்னு போயிட்டு நான் இங்கே சர்ச் பண்ணுறேன் அப்படின்னும் போது இங்கே பாருங்கள் என்னோட ஐபி வந்து கரெக்டாக மேப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் எங்களோட ஹோஸ்டிங் ஐபி. இந்த ஐபியில் தான் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெப்சைட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ பிஸ்னஸ் இமெயிலுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ப்ராப்பராக ப்ரொபகேட் ஆயிருக்கா இதெல்லாமே பார்த்துக்கோங்க. நம்மளது எல்லாமே பக்கவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஜோஹோ பிஸ்னஸ் இமெயில் அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி இங்கே வரும். நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இங்கே இந்த மாதிரி இந்த லிங்க் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அட் த பாட்டம் இங்கே எல்லாமே வந்து பெய்டு பிளான்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாரெவர் ஃப்ரீ பிளான் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 5 யூசர்ஸ் as I said earlier 5 யூசர் வரைக்கும் நம்மளுக்கு எப்பயுமே ஃப்ரீ த்ரூ அவுட் த லைஃப் டைம். அண்ட் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா 5 GB per user ஃபார் அ ஸ்டார்ட் அப். ஆர் இப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரீங்க, ரொம்ப இமெயில் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னும் போது திஸ் would be வெரி மச் அட்வான்டேஜ். ஏன்னா இது நம்ம என்னதான் பெய்ட் பண்ணி வாங்குறதோட இனிஷியலாக வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கம்ப்ளீட் பிளான்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வெரி குட் ஆக்சுவலி இன் மை தாட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம சைன் அப் பண்ண போகிறோம். இது சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஆல்டர்னேட் இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. லெட்ஸே ஜிமெயிலில் ஏதோ ஒரு ஒரு நார்மலான ஜிமெயில் ஐடி ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ எங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கப் இமெயில் ஐடி போட்டு நான் வந்து இப்போ இது பண்ணிட்டேன், சைன் அப் பண்ணுறேன். சைன் அப் பண்ண உடனே இப்போ இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். இதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஜோஹோ மெயில் ஐடிக்கு இந்த இமெயில் ஐடி வச்சுப்போம். திஸ் வில் ஆல்சோ பி அ கைண்ட் ஆஃப் ரெக்கவரி இமெயில் ஐடி. ஸோ நான் அதுக்கு வந்திருக்கிற ஓடிபியை இப்போ வந்து இது பண்ணுறேன். ஓடிபி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓடிபி போட்டு என்டர் பண்ண உடனே இட் வில் கெட் இன் டு அ டேஷ்போர்ட். ஓகே. ஸோ நம்மளது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்டெப். ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஜோஹோ இமெயில் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் இமெயில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த டொமைன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, வெப்சைட், அதுக்கும் இந்த புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ் இமெயிலுக்கும் லிங்கிங் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஆட் அன் எக்ஸிஸ்டிங் டொமைன். ஆல்ரெடி நம்ம கிட்ட டொமைன் இருக்குது, அதை வந்து நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் சி பேனலில். இப்போ போயிட்டு கிளிக் ஆட் நவ் அப்படின்ற அந்த பட்டனில் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட டொமைன் நேம் கொடுங்க. இங்கே ப்ரொவைட் யுவர் ஆர்கனைசேஷன் நேமில் யூஸ்வலாக இந்த டொமைன் நேமே அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறத ஈஸியாக பிரித்து கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதனா கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் யூ கேன் கோ ஹெட் அண்ட் கிவ்.
ஸோ இண்டஸ்ட்ரி டைப்பில் வந்து நாங்கள் வந்து ஐடி ரிலவெண்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடாகவே போகிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு ரிலவெண்ட்டானது பார்த்தீங்கன்னா ஐடி ஹார்ட்வேர் அண்ட் ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் இதாகிடுச்சு, செட்டப் ஆகிடுச்சு. பட் டொமைன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். உண்மையாலே இந்த டொமைன் வந்து நம்மளுது தான் அப்படின்றது லிங்கிங் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ப்ரொசீட் டு டொமைன் வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ தெர் ஆர் மல்டிபிள் வேஸ். இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியஸ்ட் வே பார்த்தீங்க அப்படின்னா டிஎக்ஸ்டி ரெக்கார்ட். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த சி பேனலில் போயிட்டு நீங்கள் ஜோன் எடிட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட டொமைனுக்கு ஏற்ற மாதிரி வரும். அதில் வந்து கான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளார வந்தீங்கன்னா திஸ் வில் ஷோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெக்கார்டை வந்து ஆட் பண்ணணும். லெட்ஸ் சே இங்கே லீவ் இட் blank. சில இடத்துல நீங்கள் blank-ஆ விடலாம். பட் பை டிஃபால்ட் சி பேனலில் வந்து ஆட் சிம்பிள் கொடுக்கணும். இல்லையா நம்மளோட டொமைன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டொமைன் நேம் கொடுக்கணும். ஸோ இந்த வேல்யூவை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோஹோ வெரிஃபிகேஷன். இந்த வேல்யூ காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு இந்த ரைட் ப்ளஸ் ஆட் ரெக்கார்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டிஎக்ஸ்டி ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த காப்பி பண்ண வேல்யூவை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட டிடிஎல் வந்து 300 இருக்கிறதுனால நான் 300 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த நம்பர் தான் இருக்கும், 14400 இல்லை வேறு எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். பட் மற்றதுக்கு என்ன இருக்கோ அதே வேல்யூ சேம் வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் பி ஈஸி. அதுக்கப்புறமா வேலிட் ஜோன் நேம். இங்கே வந்து நீங்கள் அட் சிம்பிள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ யூஸ்வலாக சி பேனல் என்ன பண்ணணும்னா இதை காப்பி பண்ணி உங்களோட டொமைன் நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா டாட் இஸ் ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆயிருச்சு. ஒரு 1 செகண்ட், ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வெரிஃபைட் டெக்ஸ்ட் ரெக்கார்ட் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட். இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் ரெக்கார்ட் போட்டது இங்கே மேப்பிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அது வெரிஃபை ஆன உடனே யூ ஆர் த ஓனர்ஷிப். அப்படின்னா இப்போ நம்ம டொமைன் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து ரூட் அட்மின் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே கிரியேட் பண்ணுற இமெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் ஜோஹோவோட ஃபுல் அட்மின் லாகின்லாம் ஃபியூச்சரில் லாகின் பண்ண முடியும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். இந்த இடத்துல நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்து info@hozodesigns.in அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஒரு யூசர் இருக்காங்க விச் இஸ் லைக் info@hozodesigns.in. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும். ப்ரொசீட் டு செலக்ட் குரூப்ஸ். இப்போக்கி நீங்கள் எதுவும் இதில் பண்ண வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். இது வந்து பெரிய ஆர்கனைசேஷனல் லெவல் அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். பட் சின்ஸ் வி ஆர் அ ஸ்டார்ட் அப் ஆர் அதர் திங்ஸ், இது இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு டிஎன்எஸ் மேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ்ன்றது இந்த வேல்யூஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா தான் உங்களோட இமெயில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்புறமா வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற இமெயில் வந்து ஸ்பேம் ஃபோல்டரில் போகாமல் டேரெக்டாக இன்பாக்ஸில் கரெக்டாக போகும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஎஃப் வேல்யூ, இந்த டொமைன் கீ, இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இமெயில் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் ஆர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இப்போ ஒன்று ஆட் பண்ணிடலாம். மறுபடியும் இங்கே சி பேனலுக்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் ரெக்கார்ட்னே ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு ஓகே, நான் லாஸ்ட் டைம் சொன்னபடி இந்த டிடிஎல் வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கணும். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூ தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லா வேல்யூவும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இன்டீஜர் வேல்யூ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் ப்ரையாரிட்டி லெவல் ஆஃப் மெயில்ஸ் வந்து டெலிவர் ஆகும். சப்போஸ் ஒன்று ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்றுக்கு நெக்ஸ்ட் ஸ்கிப் ஆகும் அந்த மாதிரி.
ஸோ இப்போ நம்ம எம்எக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்பிஎஃப் வேல்யூ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த cPanel நீங்கள் அந்த இது யூசர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கும் போதே, இல்லை உங்களோட வெப்சைட் யார் வச்சுருக்காங்களோ அவங்க பண்ணி வச்சுருக்கும் போது எக்ஸிஸ்டிங் எஸ்பிஎஃப் வேல்யூஸ் ஆல்ரெடி இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஜோஹோவே வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணும், இதுதான் வந்து நம்ம மேஜராக ஆட் பண்ணணும், பட் எக்ஸிஸ்டிங் நம்மளது ஆல்ரெடி இருக்கிறதுனால இதை போயிட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இது என்ன டைப்புன்னு பாருங்க. ஸோ ரெக்கார்ட் டைப் வந்து டிஎக்ஸ்டி. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எம்எக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ போயிட்டு நீங்கள் டிஎக்ஸ்டியில் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண வேல்யூவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இது இருக்குது, எஸ்பிஎஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, எந்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, நான் அதனால் delete பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இங்கே வந்துருச்சு. நான் போயிட்டு என்னோட எஸ்பிஎஃப் ரெக்கார்ட்ஸை வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ அதுவுமே பண்ணியாச்சு. இப்போ எஸ்பிஎஃப்பும் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒன் வந்து டிகேஐஎம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பேம் கண்ட்ரோலுக்காக. இப்போ இந்த வேல்யூவை காப்பி பண்ணிக்கோங்க. இதுவுமே டிஎக்ஸ்டி ரெக்கார்டு தான். டெக்ஸ்ட்ன்ற ஃபீல்டில் அதை போட்டுக்கோங்க. இங்கே வந்து 300 மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து டொமைன் நேம் கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, hozodesigns.in இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, பட் இந்த டிகேஐஎம்க்கு மட்டும் அவங்க என்ன வேல்யூ ஹோஸ்ட்ன்ற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் ரெக்கார்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்னன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இப்போ தான் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணதுனால இந்த மெசேஜ் வருது, பட் ஐடியலி அது ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ லாஸ்ட் டைம் ஒன்று இதாக இருந்தது, இப்போ செகண்ட் ஒன்றும் ஆயிடுச்சு. ஸ்டில் இங்கே அப்டேட் ஆகலை. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ், எல்லா ரெக்கார்ட்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளது அந்த ஸ்டெப்பும் முடிஞ்சுது. இப்போ cPanel எல்லா ரெக்கார்ட்ஸும் ஆட் பண்ணி விட்டதுனால நம்மளுக்கு எல்லாமே இங்கே ப்ராப்பராக வந்துடுது. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு இமெயில் மைக்ரேஷன். ஸோ இங்கே நம்மளது டேட்டா மைக்ரேஷன் எதுவும் கிடையாது. இன்கேஸ் இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு கூகுள் ஒர்க் ஸ்பேஸோ இல்லை எதுலையோ இருக்கீங்க, அங்கேருந்து நீங்கள் மைக்ரேட் ஆகணும் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற எக்ஸாக்ட் இமெயில்ஸ் இங்கே எனக்கு வரணும் அப்படின்னும் போது தான் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போக்கி நம்மளுக்கு எதுவும் அந்த மாதிரி இல்லைன்றதுனால ஜஸ்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மொபைல்லையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டன். ஸோ ரைட் அவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ இது எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் செக் அவுட் யுவர் இன்பாக்ஸ் கொடுக்குறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி லாகின் ஆயிடுச்சு. இது நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் வேணும் அப்படின்னா சிக்னேச்சர் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. டிஸ்பிளே நேம் வந்து இன்ஃபோ டிசைன்ஸ். கலர் தீம் எது வேணுமோ அதை நீங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா there will be 2 email IDs, ஐ மீன் வெல்கம் இமெயில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்படி இப்படி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே your email is perfectly working அப்படின்னு அர்த்தம். ஸோ we will send an test email. இங்கே பாருங்கள், நம்ம info@hozodesigns.in இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ இங்கேருந்து நான் வந்து மறுபடியும் அட்மின் பேனலுக்கு போகணும், அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், தெர் இஸ் ஆல்சோ a way. நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டெஸ்ட் இமெயில் ட்ரை பண்ணிடலாம்.
என்னோட மெயில் வந்து சென்ட் ஆயிருச்சு இங்கேருந்து. ஸோ எனக்கு கரெக்டாக டெலிவர் ஆயிருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிடுறேன். எனக்கு மெயிலும் டெலிவரி ஆயிடுச்சு. info@houseofdesigns இப்போ 12:25க்கு 0 minutes ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நான் அங்கேருந்து ரிப்ளை பண்ணி பார்க்குறேன். அங்கேருந்து ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நான் அங்கேருந்து சென்ட் பண்ண இமெயிலும் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த மெயில் ஐடியிலேருந்து சென்ட் பண்ணோம் இல்லைங்களா, பாஸ்கர் ஹவுசூர் 15க்கு, அது மெயிலும் சென்ட் ஆகிடுச்சு. எனக்கு அங்கேருந்து வந்த ரிப்ளையும் ரிசீவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பாஸ்கர் ஹவுசூர் 15 12:26க்கு தேங்க்ஸ் மெயில் ரிசீவ். ஸோ இப்படி எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஒன் கேஸ், இப்போ என்கிட்ட ஒரு இமெயில் ஐடி தான் இருக்குது. பட் என்னோட டீம்மேட்டோ இல்லை வேறு யாரோ இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நான் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜோஹோ சொன்ன லாஜிக் படி 5 யூசர் இமெயில் ஐடிஸ் ஆர் ஃப்ரீ. இப்போ நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடி வந்து அட்மின் இமெயிலாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் ஐக்கன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணும்போதே யூ வில் see an ஆப்ஷன் கால்ட் அட்மின் கன்சோல். அப்புறமா நீங்கள் எந்த பிளானில் இருக்கீங்க, எத்தனை யூசர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம இப்போ அட்மினில் பார்க்க போகிறோம். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே mail_admin.zoho.in அப்படின்ற ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். ஃபார் அ மீன் வைல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சேனலில் நான் இதையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், நம்மளோட ஒரு டொமைன் தான். அதுதான் டொமைன் அப்படின்றது. ஆர்கனைசேஷன் யூசர்ஸ் அப்படின்றது நான் சொன்னதுபடி 5 யூசர் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ, டோட்டல் 5 யூசர்ஸ். இப்போ நான் ரெண்டாவது யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா admin அப்படின்னு மட்டும் கொடுங்க. ஸோ லாஸ்ட் நேம் தேவையில்ல, தேவை இருந்தால் கொடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டெப் வந்து ஃபோர்ஸ் யூசர் டு சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஸோ ஒன்ஸ் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எண்ட் யூசரை வந்து நீங்கள் புது பாஸ்வேர்ட் செட் பண்ண வைக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது தேவையில்ல. இப்போ போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி admin@houseofdesigns.in இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் இமெயில் ஐடியும் இதாகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 இமெயில் ஐடி இருக்குது. info@houseofdesigns.in, admin@houseofdesigns.in. இது ரெண்டுமே வந்து ஆக்டிவ் இமெயில். இந்த அட்மின் கன்சோலில் நீங்கள் 5 யூசர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த யூசர் எனக்கு வேண்டாம், டெலிட் பண்ணணும் இல்லை எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இன்கேஸ் எதனா கொஷின்ஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. I'll try my best to reply you all. Thank you so much for watching.